ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்னோடய ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரோட டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி பாவமாக இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃபுல்லாக போச்சு. அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக நான் பெட்டில் தான் இருந்தேன். அண்ட் ஃபஸ்ட் மார்னிங் எழுந்திரிச்சோடனே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நான் என்னெல்லாம் பண்ணேன் கொஞ்சம் மைண்டை பிஸியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் டைவர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஒரு ரொட்டீனாக இல்லை, ஆல்மோஸ்ட் சிமிலராக வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் டேஸ் எல்லாமே வந்து இது மாதிரி தான் வந்து போச்சு. அண்ட் மார்னிங்கே வந்து டெய்லி வந்து பெல்லி வந்து செக் பண்ணுவேன். சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து 6th மந்த் 5th மந்த்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஆக்சுவலாக வந்து ஸ்டொமக் நல்லா வந்து தெரிய ஆரம்பிச்சுது. அண்ட் அந்த பெல்லி சைஸ் வந்தோன்னா தான் வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஃபீல் தெரிஞ்சுது. அண்ட் பேக் பெயினும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் பேக் பெயின் வந்து அந்த 6th மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் எழுந்திரிச்சோன்னே வந்து செம்ம வெயிலாக இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து வாட்டர் இன்டேக் ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து இளநீர், அதுக்கப்புறம் மோர் அதெல்லாம் வந்து சேர்த்துக்க ஆரம்பித்தேன். இதில் வந்துட்டு இன் பிட்வீன் வந்து நிறையா வந்து வாமிட் வேறு போயிட்டு இருந்தது. அண்ட் கரெக்டாக வந்து மார்னிங்கே வந்து ஷூட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ ரூம்லேயே வந்து செட் பண்ணி ட்ரைனிங் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வந்து ட்ரெஸ்அப் பண்ணேன். அண்ட் ஃப்ராக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெட்டர்னிட்டி வேர் பிரவீன் எனக்கு வாங்கி கொடுத்தது. அண்ட் இது வந்து ஒரு 1 இயர் வரைக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். அந்த கூட அட்டாச்சாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபீடிங்க்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுவுமே வந்து வாங்கியாச்சு. அமேசானில் லிங்க் வேணால் ஆட் பண்ணுறேன். ஹே காய்ஸ், நான் இப்போ வந்து என்னோடய ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் இருக்கேன். கரண்ட்டாக வந்து 10th வீக்கில் இருக்கேன். ஸோ இவ்வளோ 10 வீக்ஸ் நான் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணேன், என்னெல்லாம் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டேன், என்னோடய டெய்லி ரொட்டீன் எப்படி இருந்துச்சு, என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கேன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சிஸ்டரில் வந்து என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொட்டீன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா மார்னிங் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு நாள், இன்னொரு நாள் வந்து ஆஃப்டர்நூன் ஒரு மாதிரி இருக்கும், ஸோ நைட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக ஒரு டேவே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணி என்னால் வந்து இருக்க முடியாது. சில நாள் மார்னிங் எழுந்தோடனே வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், சில நாள் மத்தியானம் ஸ்டார்ட் ஆகும், சில நாள் நைட்டு ஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப லிமிட்டடாக ஸ்ப்ளிட் பண்ணி தான் வந்து மீல்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நானும் ஃபாலோ பண்ணேன். எப்போல்லாம் வந்து பசிக்குதோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரைஸோ இல்லை வந்து ஃப்ரூட்ஸ் இல்லை வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். என்னால் வெஜிடபிள்ஸ் வந்து சுத்தமாக எடுத்துக்க முடியல. ஆனால் ஸ்பினாச் வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் வந்து சொன்னாங்க. அண்ட் என்னால் எதெல்லாம் சாப்பிட முடியுதோ அதை மட்டும் நான் லிமிட்டடாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு போர்ஷனாக வந்து நான் சாப்பிட ஆரம்பித்தேன். ஒரு 6 or 5 மீல்ஸ் வந்து நான் வந்து ஒரு டேயில் வந்து சாப்பிடுவேன். ஸோ என்னெல்லாம் சிம்டம்ஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு வாய் ஃபுல்லாக வந்து அப்படியே பிட்டர்னஸ் ஃபுல்லாக கசப்பாக இருக்கும். அது வந்து என்னால் தாங்கவே முடியாது. ரொம்ப கசப்பாக இருக்கும். அது ஏன்னே தெரியாது. நிறைய ரெமெடிஸ் வந்து ட்ரை பண்ணிட்டேன். எதுவுமே எனக்கு இப்போ வரைக்கும் ஒர்க் ஆகலை. ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரே முடிய போகுது. ஸோ இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அண்ட் எதுவுமே வந்து ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் வாமிட்டிங் எப்படி வந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் பசி கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, லைட்டாக நமக்கு தெரியல அப்படின்றப்போ எனக்கு வாமிட்டிங் கன்ஃபார்மாக வந்துடும். அதனால் பசிக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் ஆகும்போதே வேகமாக வந்து நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா ஓரளவுக்கு வந்து வாமிட்டிங் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். அண்ட் வாமிட்டிங்க்கு வந்து டேப்லெட்ஸ் வந்து டாக்டர்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டேப்லெட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து பர் டேக்கு வந்து 2 டேப்லெட்ஸ் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு அந்த வாமிட்டிங் டேப்லெட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் வந்து கொஞ்சம் ஈஸியாக போகும். அண்ட் வேறு ஸ்லீப்பிங் இஷ்யூஸ் வந்து எனக்கு வந்து தேங்க் காட் இல்லை. ஸோ நல்லா வந்து தூங்குவேன். நைட்டும் சரி, ஆஃப்டர்நூன் நேப் ஏதாவது எடுக்கிறேன் அப்படின்னாலும் நான் நல்லா வந்து தூங்கிடுவேன். ஸோ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு பிரவீனும் அம்மாவும் தான் வந்து ஃபுட்டை வந்து பார்த்துக்கிறாங்க. நானாக எடுத்து போய் எதுவுமே வந்து சாப்பிட வந்து தோண மாட்டேங்குது எனக்கு. ஸோ ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் ஃபுல்லாகவே அப்படி தான் போச்சு. அண்ட் அம்மாவோட சாப்பாடு தான் ஃபுல்லாகவே வந்து போயிட்டுருக்கு. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி எடுத்துக்குவேன். ஸோ அந்த கஞ்சியோட ரெசிபி ஏதாவது வேணும் அப்படின்னா கேளுங்க, தனியாக அந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஸோ இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க எல்லாருமே வந்து அந்த கஞ்சி எடுத்துக்கிட்டா ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தனாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ அதுக்காக அந்த கஞ்சி அது நிறையா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மில்லட்ஸ் அது எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி அந்த மில்லில் கொடுத்து அரைச்சி அதை வந்து பாலில் காய்ச்சி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்குவேன். ஆரல்ஸ் இட்லி, தோசை நம்ம யூஸ்வலாக சாப்பிட்றது இருக்குல்ல, ஸோ அதை சாப்பிடுவேன். அதுவுமே ஒரு சில நாள் சாப்பிட முடியும், ஒரு நாள் வந்து சாப்பிட முடியாது, அந்த மாதிரி இருக்கும். அண்ட் மில்லட்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும் அப்படின்னா அதில் வந்து உப்புமா அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பிடிக்கும் அப்படின்னா. வேறு என்ன எடுத்துக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டாக?
யூசுவலா இருக்கிற இட்லி, தோசை அதெல்லாம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் கஞ்சி தான் வந்து மோஸ்ட்டா சாப்பிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அந்த கடலை இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவேன். நெறையாலாம் சாப்பிட முடியாது போர்ஷன். அண்ட் அது சாப்பிட்டுட்டு மிட் மார்னிங்க்கு வந்துட்டு மோர் குடிக்கலாம். இல்லாட்டி வந்து இளநீ சாப்பிடுவேன். ஏன்னா வந்து சம்மர் பீக்ல இருக்கு. நார்மலா பிரெக்னன்ட் லேடீஸ் இல்லாம நார்மல் பீப்பிளே வந்து 4 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லலாம் போட்டுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி சம்மர்ல இருக்கேன் நான் இப்போ. ஸோ அதனால லிக்விட் கன்டென்ட் வந்து முடிஞ்ச அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து அந்த யூடிஐ ப்ராப்ளம்ஸ் வந்து இல்லாம இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன் மார்னிங் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஆஃப்டர்நூன் ரைஸ் எனக்கு சுத்தமா வந்து இறங்கவே இறங்காது. அண்ட் வெஜிடபிள்ஸும் சுத்தமா இறங்காது. நான்வெஜ்ல வந்து மட்டன் அந்த குழம்பு இருக்குல்ல, ஸோ அது எப்பயாச்சும் வந்து சாப்பிடுவேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிடுவேன். அண்ட் வேற என்ன சாப்பிடுவேன்? மோர் குழம்பு சாப்பிடுவேன். புளி குழம்பு சாப்பிடுவேன். லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் புளி சாதம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னோட ஆஃப்டர்நூன் ஃபுட் இருக்கும். அண்ட் ஸ்நாக்ஸ்ன்னு பொறுத்த வரைக்கும் ஒரு சில நாள் எனக்கு மோஸ்ட்டாக ஸ்நாக்ஸில் வந்து வடை மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பருப்பு வடை இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து நான் ஈவினிங் ஸ்நாக்காக வந்து எடுப்பேன். பட் அது வந்து வெயிட் போடுமா என்னன்னு எனக்கு தெரில. ஏன்னா ஃபஸ்ட் டைமிஸ்டரில் ஃபுல்லாக வாமிட்டிங் அது மாதிரி இருக்கும்ல, ஸோ அதனால் என்ன சாப்பிட முடியுதோ அதெல்லாம் வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ ஜூஸஸ் அந்த மாதிரி வந்து இந்த சம்மர் டைமில் சாப்பிட்றப்போ ஸ்வெட் ஆகாமல் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து எனக்கு வந்து நல்லாவே வந்து செட் ஆச்சு. ஃப்ரூட்ஸ் ஓரளவுக்கு சாப்பிட முடிச்சு. ஆனால் வெஜிடபிள்ஸ் என்னால் தொடவே முடியல. நார்மல் டேஸ்லேயே நான் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட மாட்டேன். அண்ட் இதில் வந்து என்னால் சுத்தமாக சாப்பிட முடியல. ஒரு சில காய் தான் சாப்பிடுவேன் அந்த நார்மல் டேஸில். அதுவுமே வந்து என்னால் ப்ரெக்னன்சி டைமில் வந்து சாப்பிட முடியல. அண்ட் ஃப்ரூட்ஸ் ஓரளவுக்கு சாப்பிட முடிஞ்சிச்சு. ஸோ அதுதான் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் அதுவுமே இந்த ஸ்டேஜ் ஃபுல்லாக அந்த 3 மந்த்ஸ் சாப்பிட்டு எனக்கு ஃப்ரூட்ஸே வெறுத்து போகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து சாப்பிட்ருக்கேன். ஆனால் ஏன்னா எனக்கு அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக தெரியல. இதுதான் அந்த நார்மலாக இருக்க டேஸ்ட் வந்து சுத்தமாக எனக்கு எதுலேயுமே ஃபீல் ஆகலை. ஃபுல்லாக கசப்பு தான் இருக்கும். தண்ணி குடித்தாலும் வந்து கசப்பாக இருக்கும். ஸோ எது பண்ணாலும் வந்து ஃபுல்லாக கசப்பாக தான் இருக்குமா. ஸோ அதனால் அப்படி தான் இருந்துச்சு. அண்ட் நைட் வந்து தோசை, மோஸ்ட்டாக வந்து தோசை தான் நைட்டுக்கு சாப்பிடுவேன். வேறு என்ன சாப்பிடுவேன்? பால் குடிப்பேன் நைட்டுக்கு பால், அதுக்கப்புறமேட்டு அந்த டேட்ஸ், அதுக்கப்புறம் அத்திப்பழம் இது வந்து சாப்பிடுவேன். அவ்வளோதான். ஸோ ஒர்க்கிங் ப்ரெக்னென்ட் உமன் நான் நினச்சி பார்ப்பேன். என்னால் வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் வந்து எப்படி அவங்களாம் ஒர்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அதாவது இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. அவங்களுக்குலாம் வந்து ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்குது எனக்கு இப்போது. ஏன்னா என்னால் நார்மலாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலே ரொம்ப டயர்ட் ஆகிடும். ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏதாவது பண்ணணும்னு நினப்பேன், பட் அதை வந்து ஃபுல்லாக பண்ண முடியாது. அது ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுவேன், அப்படியே போய் படுத்துடுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். யூடியூப் வீடியோஸே வந்துட்டு எனக்கு நிறையா வந்து எடிட் பண்ணி கொடுத்தது வந்து நிறைய வீடியோஸ் வந்து பிரவீன் தான் எடிட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்துட்டு டக்குன்னு போஸ்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இப்படி படுத்துடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அண்ட் இதான் வந்து என்னோடய யூடியூப் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரெக்னென்சி டைமில். மேபி செகண்ட் ட்ரைமஸ்டரில் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டேன் அப்படின்னா நிறையா வீடியோஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம், அதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி வந்துட்டு ப்ரீடம் டெலிவரி குழந்தை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பிறந்துருவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம், அந்த டைம் வரைக்கும் அவங்க வந்து உள்ளே வயிற்றுக்குள்ளே இருக்கணும். ஸோ அதனால் வாட்டர் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் யூடிஐ இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னாலும் அந்த ப்ரீடம் டெலிவரிக்கு வந்து நிறையா சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்டர் இன்டேக் என்னால் வந்து முடியல, பட் மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கு தான் வீட்டில் திட்டு வாங்கிட்டுருக்கேன். மேக்ஸிமம் இப்போ வந்து ஒரு 2 லிட்டர்ஸ் வந்து குடிக்கிறேன். அந்த ஜூஸ் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி லிக்விடுன்னு பார்க்குறப்போ ஒரு 2 லிட்டர்ஸ் குடிப்பேன். பட் வாட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்ருக்கேன். கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ யூஸ்வலாக வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா நான் பிரவீன் கிட்ட கேட்குற ஃபஸ்ட் கொஸ்டின் எங்கே பிரவீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளாக் எடுக்கிறதுக்கு. அண்ட் இப்போ வந்து அவங்க கூப்பிடுறாங்க, என்னால் முடியல, செம்ம டயர்டாக இருக்கும். அண்ட் ஏன்னா மார்னிங் டைமில் சுத்தமாக வெளில போக முடியாது, செம்ம வெயிலாக இருக்கும். அண்ட் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாச்சும் வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுக்கும் வாக்கிங்னு கூப்பிட்டா நான் வெளில வர மாட்டேன். ஏதாவது சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அதுவும் சாப்பிட முடியாது, பட் ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் அது மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஸ் கோர்ஸ் ரோடு இருக்கும்ல, ஸோ அங்கே போயிட்டு ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக அந்த டேபிளில் உட்காந்துட்டு நான், டெடி, பிரவீன் 3 பேரும் போனோம். அதுக்கப்புறமேட்டு அம்மாவும் குட்டியும் ஒரு நாள் நெக்ஸ்ட் வீக் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ வீக்கெண்ட் வந்து சாட்டர்டே ஆர் சண்டே வந்துட்டு நாங்கள் அந்த ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் வந்து ஃபுல்லாக வாக்கிங் போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஸோ என்னோட ஏர்லி சிம்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ் வரைக்குமே நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா என்னென்னு எனக்கு தெரியாமல் தான் வந்து ஃபுல்லாகவே போச்சு. நிறைய ட்ராவல் பண்ணேன், அப்புறமேட்டு கீழே விழுந்தேன்,
திண்டுக்கல் போனப்போ. ஸோ அந்த விளாகில் நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்நேரத்துக்கு. ஸோ அந்த திண்டுக்கல் போனப்போ வந்துட்டு ஒரு வில்லேஜ் மாதிரி இருந்தது. ஸோ அங்கே வந்துட்டு அந்த ஆலமரத்தை பிடிச்சி தொங்குறேன்னு சொல்லி அதை விழுந்தேன். ஸோ அந்த டைம்லலாம் வந்து தேங்க் காட் எனக்கு எதுவுமே இப்போ வரைக்கும் எதுவுமே ஆகாமல் சேஃபாக போயிட்டுருக்கு ப்ரெக்னென்சி. ஸோ அந்த டைம்லலாம் வந்து எனக்கு எதுவுமே தெரியல. நார்மலாக தான் இருந்தேன். ஒரு ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ் வரைக்குமே நார்மலாக இருந்தேன். அந்த 4th வீக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த காரில் வெளில ட்ராவல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொன்னேன்ல. ஸோ காரில் போகிறப்போ வந்துட்டு அந்த ஸ்மெல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வந்துச்சு. ஸ்மெல் சென்சிட்டிவிட்டி எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. என்ன சொல்கிறது, எந்த ஸ்மெல் இருந்தாலும் அதில் ஏதாவது ஸ்பைசஸ் இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஃப்ரை ஆகாமல் இருந்தது அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து எனக்கு ஹைலைட்டடாக நல்லா தெரியும். அதை வந்து வாமிட்க்கு ட்ரிகர் பண்ணும். ஸோ ஸ்மெல் சென்சிட்டிவிட்டி வந்து ஏர்லி சிம்டம்ஸில் மெயினாக நான் ஃபேஸ் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு வாமிட்டிங் வர மாதிரியே இருந்துச்சு. ஸோ அப்போ அம்மா வந்து ஊறுகாய் கொடுத்தாங்க, தயிர் சாதம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அப்போல்லாம் எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன். வேறு என்ன இருந்துச்சு, டயர்ட்னஸ் இருந்துச்சு. ரொம்ப டயர்டாக இருந்தது. ஃபுல்லாக வந்து டே டைம்லேயுமே தூங்கிட்டே இருந்தேன். ஏன்னு எனக்கு தெரியல. ஒரு வேளை ட்ராவல் பண்ணனால அப்படி தூங்குறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலி ஐ வாஸ் ப்ரெக்னென்ட். ப்ரெக்னென்சி வந்து நான் யார்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணேன், அந்த ரியாக்ஷன் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஸோ நான் அதை வந்து ரீக்ரியேட் வேணால் பண்ணி வந்து போடுறேன். ஏன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணல அந்த டைமில். நாங்கள் வந்து திருவண்ணாமலையில் இருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு என்னால் அந்த ரியாக்ஷன் வீடியோ வந்து கேப்சர் பண்ண முடியல. எல்லாருமே வந்து ஷாக்கில் தான் இருந்தோம் மோஸ்ட்டாக. அதான் வந்து அந்த ரியாக்ஷன். இதெல்லாம் நமக்கு என்ன எசென்ஷியல் தேவைப்படும் அப்படின்னா பார்த்திங்கன்னா, நிறைய ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. வாட்டர் பாட்டில் வந்து நல்லா சிப்பர் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறையா குடிக்க தோணும். அண்ட் வேறு என்ன, ப்ரெக்னென்சி பில்லோ கூட வந்து ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் தேவையில்ல, செகண்ட் ட்ரைமஸ்டரில் பார்த்துக்கலாம். ஓரளவுக்கு மேனேஜபிளாக தான் இருக்குது. பட் பேக் பெயின் இருக்குது உங்களுக்கு இப்போவே ஸ்டார்டிங்லேயே வந்து ரொம்ப பேக் பெயின் இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரெக்னென்சி பில்லோ வந்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக ஒரு ஃப்ராக் மாதிரி வேர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கேன் போகிறப்போ அதுக்கெலாம் வந்துட்டு நீங்கள் வந்து நல்லா கம்ஃபர்டபுளான ஃப்ராக் வேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்து ஃப்ராக் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இதுதான் வந்து பிரவீன் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சிக்கு கிஃப்ட் பண்ண ஃப்ராக் அண்ட் மெட்டர்னிட்டி வேர். ஸோ இது வந்து ஜிப்பும் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து 1 year வரைக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போவே வந்து இது ஒரு ட்ரெஸ் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையல் மாதிரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கம்ஃபர்டபுளாக இருக்குது, காட்டனில் இருக்குது இந்த மெட்டீரியல். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு என்ன பிரவீன்? ப்ரெக்னென்சி டைமில் மொபைல் யூஸ் பண்ணுவீங்களா? ப்ரெக்னென்சி டைமில் மொபைல் யூஸ் பண்ணலாமா கூடாதா? நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம் 24/7, வெளிலையும் போக மாட்டோம். ஸோ வந்து கண்டிப்பாக மொபைல் யூஸ் பண்ண மாட்டோம்னு நான் போய் சொல்ல மாட்டேன். அண்ட் என்ன மாதிரினா பிரவீன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் இருக்கிறத வந்து என்கிட்ட அந்த மொபைலை வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ யூடியூப் மட்டும் இருக்குல்ல, ஃபுல் லென்த் வீடியோ அந்த மாதிரி பார்க்கறதுல வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ அதுலேயுமே சம்டைம்ஸ் என்னோடய கண்ட்ரோல் மீறி நான் வந்து ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். என்னமோ சொல்கிறாங்க அவங்க ஏதோ சைக்கலாஜிக்கலாக வந்து ஏதோ அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வந்து வேணாம், ஃபுல் லென்த் வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் நேரம் ஃபுல் லென்த் வீடியோ பார்த்துட்டே இருப்பேன். அதுக்கப்புறமேட்டு தூங்கிடுவேன். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து நான் 3 months வரைக்கும் வந்து யார்ட்டையுமே நான் இன்னும் சொல்லலை. அம்மாவும் வந்து 3 months முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்துட்டையும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட செகண்ட் ட்ரைமஸ்டரில் எல்லாத்துக்கிட்டையும் ரிவீல் பண்ணுறதுக்கு. அண்ட் உங்ககிட்டையும். அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பெரிய சாரி. சாரி காய்ஸ், 3 months வரைக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து சொல்லலை. அண்ட் அப்போயும் நான் 2-3 ஃப்ரெண்ட்ஸை போய் நான் பார்த்தேன் அந்த டைமில். அவங்கக்கிட்ட நான் என்னடா மீட் பண்ணிவிட்டு நான் இன்னும் சொல்லலையே அப்படின்னு எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்துச்சு. பவித்ரா வீட்டுக்கு போனேன், கீர்த்தனா வீட்டுக்கு போனேன். ஆனாலும் நிஜு வந்து பார்த்தாங்க என்னோட. ஸோ அவங்க எல்லாருமே நான் மீட் பண்ணேன். பட் அந்த டைமில் ப்ரெக்னெண்ட்டாகவும் இருந்தேன். ஆனால் வந்து என்னால் சொல்ல முடியல. 3 months முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்ட்ரோல்டாக வந்து இருக்கேன். ஸோ April 16th வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஸ்கேன் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு நான் வந்து அதோட 3rd month முடியுது. ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். வந்து எங்களோட என்டர்டைன்மெண்ட் யூனோ கார்ட்ஸ் வந்து விளாண்டுட்ருக்கோம். அம்மா கூட சேர்ந்து ஒரு கேம் விளாண்டோம், ஜாலியாக இருந்துச்சு. நான் அதை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஸ்கேனோட பிக்சர்ஸ்லாம் எனக்கு இதை தான் வந்து காமிச்சாங்க எனக்கு. அண்ட் ரொம்ப சின்னதாக, அதுக்கப்புறம் ஹார்ட் பீட் வந்து
வரது வந்து எனக்கு காமிச்சாங்க ஃபஸ்ட்டு ஸ்கேன் அப்போது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. பிரவீனையும் அதுக்கப்புறமேட்டு கூப்பிட்டு காமிச்சாங்க. ஸோ அது வீடியோ எடுத்திருக்காங்க உள்ள ஹாஸ்பிட்டலில், அதை ஷேர் பண்ணுவாங்க பாருங்கள். ஸோ இப்போ அம்மா லஞ்சுக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில. ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு வீட்டிலே ஏதாவது குக்கீஸ் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து ஓட்ஸ், அதுக்கப்புறம் வாழைப்பழம், அதுக்கப்புறம் சாக்லேட் சிப்ஸ் அதெல்லாம் போட்டு ஒரு குக்கீஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அம்மாவும் பிரவீனும் பண்ண போகிறாங்க. நான் ஜஸ்ட் வந்து வாழைப்பழத்தை வந்து மேஷ் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஃபைனல் ரெசிபி எல்லாமே வந்து பாருங்கள் அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மார்னிங் கொஞ்சம் எனர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லி மார்னிங் ஷூட் பிளான் பண்ணேன். அண்ட் ஷூட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு செம்ம எக்ஸாஸ்ட் ஆகி டயர்ட் ஆயிடுச்சு. சரின்னு அம்மா வந்து ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. ஸோ 2 பேரும் குடிச்சு முடிச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து வாமிட்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஃபுல்லாக வந்து வாமிட்டை எடுத்துட்டேன். அதுக்கப்புறமேட்டு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ இந்த டைம் தான் அதுக்கப்புறம் அம்மா வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. அது ஸோ லஞ்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரவுண்ட் வாமிட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ வெரைட்டி ரைஸ் தான் நான் அன்றைக்கி சாப்பிட்டேன். லெமன் ரைஸும் வந்து வத்தல் கொஞ்சம் இருந்தனால அது வந்து கொஞ்சம் இறங்குச்சு சாப்பாடு. அண்ட் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர் ப்ராப்பராக என்னென்ன ஏர்லி சிம்டம்ஸ் நான் ஃபேஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னெல்லாம் க்ரோத் த்ரூ பண்ணேன், அதை தான் வந்து அங்கே உட்காந்து வீடியோவாக வந்து ஷூட் பண்ணேன். அதுதான் வந்து அவங்க கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் யாராவது ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர் இருக்கீங்க அப்படின்னா. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஏதாவது கிரேவிங்ஸ் வரும். ஸோ அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் வாங்கிட்டு அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வந்து கேட்பேன். அவங்களும் வந்து செஞ்சு கொடுப்பாங்க. பட் சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஒரு பீஸ் அது மாதிரி சாப்பிடுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க தான் காலி பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பனானா ஓட் மீல் போட்டு ஒரு குக்கீஸ் தான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ அம்மா வந்து பேக் பண்ணி கொடுத்தாங்க அழகாக. அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது வந்து செவ்வாழை பழத்தில் வந்து செஞ்சுருந்தாங்க கொஞ்சம் ஹெல்த் ரீசன்ஸ்னால. நீங்கள் நார்மலாக எந்த பனானாவாக இருந்தாலும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மேலே வந்து டாப்பிக்ஸ்க்கு வந்து சாக்கோ சிப்ஸ் போட்டிருந்தாங்க. ஒன்றுமே இல்லை, ஓட்ஸ், பனானா, அதுக்கப்புறமேட்டு பீனட் பட்டர் வந்து சுகருக்காக ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து டாப்பிங்ஸ்க்கு இதெல்லாம் வச்சு பேக் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் ஈவினிங் போல் வந்து எப்போயாச்சும் வந்து அந்த ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் வந்துட்டு நான், டெடி, பிரவீன் எல்லாமே வந்து வாக்கிங் அங்கே போவோம். அது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ இப்படி தான் என்னோடய ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டர் வந்து ஃபுல்லாகவே போச்சு. அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலில் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.